வீக் டேஸ் எப்போவுமே அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறமே, வீக்கெண்ட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணி தான் நல்லா தூங்குனது. ஆனால் எப்பவுமே போல் பழக்க தோஷம் 5:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுச்சு. எழுந்து கொஞ்சம் வாசலெல்லாம் பெருக்கி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே இந்த இட்லி தோசை தான் வந்து சண்டே வந்து செய்வேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சப்பாத்தி உருளைக்கிழங்கு கேட்டுட்டு இருந்தாங்க. மாவு வந்து திரட்டி கையோடு வந்து உருட்டி சுட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேக வச்சதுனால உருளைக்கிழங்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு. சைட்லமும் வந்து சாதமும் போட்டுட்டு இருந்தேன். மீன் பிடிக்கக்கூடாது தடை போட்டதுலேருந்து ஒரு 2 மீன் மட்டும் ரிப்பீட்டடாக சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிச்சு. ஹஸ்பண்ட் வந்து காரப்பொடி மீன் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. யோசிக்காமல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஒரு 4-5 பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ண கேட்க சொல்லியிருந்தாங்க. அதையும் மசாலாவில் தடவி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த காரப்பொடி மீன் குழம்புக்கு மட்டும் நான் செய்யறதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மீன் குழம்பு வந்து நான் ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனை வந்து சைடில் ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதோட அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.